சொன்ன மாதிரி கடவுள் ஆதாமும் ஏவாளையும் படைச்சான்னு சொல்றான். ஒரு பேச்சுக்கு வச்சு நம்புவோமே. சரி படைச்சிட்ட விடு, சரி படைச்ச. அப்புறம் ஒரு ஆப்பிள் தோட்டத்தை படைச்ச, சரி படைச்ச. இந்த அற்புத கனின்னு இன்னொரு மரத்தை படைக்கிறான். படைச்சு இதை போய் நீங்க தின்றாதீங்க, திண்டீங்கன்னா அது பிரச்சனை அப்படிங்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், 2 பேரையும் படைச்சு அப்புறம் ஒரு பிரச்சனையை எதுக்கு படைக்கிற? அந்த பிரச்சனையை படைச்சு அந்த அற்புத கனியை நீங்க திங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. இப்ப சைத்தான் வருது. இப்ப முதல் கேள்வியே அடிபட்டு போகுது. ஆதாம் ஏவாளையும் நீ படைச்ச, சைத்தானை யார் படைச்சதுன்னு கேட்டாவே அதுக்கு பதில் இல்லை. இப்ப இந்த சைத்தான் என்ன செய்த, இந்த ஆதாம் ஏவாளையை மெஸ்மரிசம் பண்ணுது, பிரெயின் வாஷ் பண்ணுது, அவங்களை வேற வழிக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது அறிவுள்ள மக்களை மாத்துது. அவனை கேள்வி கேட்குது, பல்தெரிவாதி ஆகுது. அவன் என்ன பெரிய வெங்காயம், நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, உனக்கு சாப்பிடணும்னா சாப்பிடணும். அது வரைக்கும் நிர்வாணமா இருந்தாங்க இந்த 2 பேரும், ஆசாபாசங்கள் அற்று போயிருந்தாங்கன்னு சொல்றேன். பைபிள்ல சொல்றேன், நான் சொல்லல. ஏதோ நான் என்னமோ கதை சினிமாவுக்கு தான் எழுதுறேன், இதெல்லாம் அவங்க எழுதி வச்சது. அப்ப என்ன பண்றேன், எடுத்து சாப்பிட்டு போடுது. சாப்பிட்ட உடனே கூச்சம் வந்துருது, வெக்கம் வந்துருது, இலை உலைகளை ஆடையாக உடுத்திக்கிறாங்க. இப்ப கடவுள் கோபத்துல வந்துடுறாரு. நான் சொல்ல பேச்ச மீறி எதுக்கு இதை சாப்பிட்டிய? அதனால நீ ஜென்ம பாவத்தோடு இனிமே உன் சந்ததியினரை பிரசவிப்ப. அதாவது இப்ப நம்ம மரண ஒரு வேதனை மாதிரி ஒரு வேதனையில் நம்ம தாய்மார்கள் நம்மளை பிரசவிக்கிற மாதிரி ஜென்ம பாவத்தோடு உற்பவிப்பாய், பிரசவிப்பீங்க, உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும். ஏகப்பட்ட சாபங்களை அந்த கடவுள் கொடுத்துருச்சு. இப்பத்தான் எங்களுடைய நாத்திகம், எங்கள் தலைவனுடைய அறிவு, தந்தை பெரியாருடைய கேள்வி என்னன்னா, அதெல்லாம் சரி கடவுளை இங்க வா. இப்ப நீ இந்த மரத்தை படைச்சில, மரத்தை படைச்ச உடனே இந்த ஆதாமும் ஏவாளையும் கூட்டிட்டு போய் இந்த சாத்தான் இந்த கனியை திங்க விட்டுருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா நீ என்ன கடவுள்? நீ என்னடா முக்காலும் உணர்ந்தவன், பிறந்தது விரவாது இறந்தது இரவாது அனைத்தும் அறிந்தவன் என்கிறீல, அது என்ன தெரியாமனா நீ என்ன கடவுள்? தெரியுமா என்ன மயத்துக்கு படைச்ச? இப்ப 2 கேள்வி இருக்கா இல்லையா?